தேவி எம்பிட்டு நேரமா தூங்கிட்டு இருக்கேன், எந்திரிக்கா பாரு. நான் படிக்கிறவள டிஸ்டர்ப் பண்ணுது. யார் வந்திருக்கா? வெளிய எவ்வளவு கூப்பிட்டு இருக்கல, என்னன்னு கேக்குறியா? அவ கத்துறதுக்கு எனக்கு முழிப்பு வந்துருச்சு. நான் ராத்திரி எல்லாம் தூங்காம இப்போதைக்கு கண்ண சந்தே வந்து எழுப்பி விட்டா. என்னது சொல்றீ? ராத்திரி எல்லாம் தூங்கலையா? கோட்டை சத்தம் யாரும் ஒரங்கிடுச்சு, தூங்கல வேற சொல்றீங்களா? வேற சும்மா இருடி. 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் தூங்காம கிடந்தே. அப்புறம் ஒரு தூக்க மாத்திரை குடிச்சிட்டு இப்போதைக்கு கண்ண சந்தே அதுக்குள்ள வந்து எழுப்பி விட்டா. சரி போய் என்னன்னு கேளு. ஆமா என்ன காலங்கத்துல புக் எடுத்து கையில வச்சிட்டு இருக்க? போய் படிப்பாளி எனக்கா? பாத்தே இது சும்மா கதை புக்குதே, சும்மா போர் அடிக்குதேன்னு பாத்துட்டு இருந்தேன். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டே உட்காந்துருக்கேன். அடி படிக்குதே. சரி சரி நம்பிட்டேன். போ போ உன் சகோதரியை கூப்பிடுவா என்னன்னு கேளு. அம்மா டைரியில சைன் போட இவ்வளவு நேரமா? பஸ் வந்து நிக்க போதுமா? இதுக்கு தான் நீ எப்பவும் நேரே அப்பாட்ட வாங்கி வச்சிருவே. இன்னைக்கு ஒரு நாள் மறந்துட்டே. நீ எனக்கு தான் எல்லாம் பார்த்து நிக்க தெரியல. சீக்கிரமா கொடு. ஓ சைன் போடுறதுக்கு டைரி வாங்கி வச்சிட்டு என்ன புக் படிக்கிற நேரம்னு சொல்றே. அதுவும் கதை புக்கா? அதென்ன பார்த்தேன். குட்டி கூட வாசிக்க தெரியாதவளுக்கு இவளாவது புக் படிக்கிறதாவது. சீக்கிரம் கொடுமா. எனக்கு முன்னாடியே மாட்ட வாங்காத, நானே கொண்டு வரேன்னு சொன்னீல. அதுக்கு என்ன அதுல உனக்கு அவசரம்? போட மறந்துருப்பேன். சரி நீ வேணா போட்டுக்க, போட்டு பஸ் வரப்போதே. உங்க கையிலே ஒழுங்கா போட தெரியல. என்கிட்ட தேவையில்லாம ஃப்ரீயா விட்டுட்டு இருக்கா. என்னல சொல்லு, என்ன இந்த நேரத்துக்கு கால் பண்ணிருக்க? கால் எல்லாம் பண்ண மாட்டியா? வர வழியில பைக்கு பஞ்சர போச்சுனே. தெரியல, அதுக்கு நான் என்ன செய்யிட்டேன்? சுத்தி முத்தி ஒத்த பஞ்சர் கூட இல்லனே. நான் அங்க இருந்து எப்படி இழுத்து போச்சு? கொஞ்சம் உன் கார் கொண்டு வந்தேன்னா அது பின்னாடி மாட்டி கொண்டு வந்துடலாம். அதுக்கு தேனே கூப்பிட்டேன். பார்த்தேன் ஏதாச்சும் காரியம் ஆகணும்னா மட்டும் என்ன கூப்பிடுறது, மத்த நேரம் எல்லாம் கண்டுக்கிறது இல்ல. இந்நேரம் புது கடை ஓபன் பண்ணல, ஊரெல்லாம் அழைச்சி என்ன அழைச்சிய நீ? அப்போ உன் கண்ணுக்கு தெரியக்குனானே ஏதாவது தேவை மட்டும் எனக்கு கூப்பிடுறது. நல்லா இருக்கல ஒரு நியாயம். என்ன அண்ணிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். அண்ணி சொல்லி உங்ககிட்ட இதுக்கு இதுவான நேரம் வந்து உதவி பண்ணுங்க. சரி சரி வாரேன். ஆமா என்ன இடத்துல இருக்கேன்னு சொல்லல, போன கட் பண்ணிட்டான். சரி வாட்ஸ்அப்ல லொகேஷனை ஷேர் பண்ண சொல்லுவோம். சொல்லுங்க சொல்லி. ஆமக்கு ஏதாவது உதவினா மட்டும் சொந்த மத்தோன்னு தேவையா? மத்த நேரம் நல்லது ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கு நம்மள அழைக்க மாட்டாவளா? நம்ம மட்டும் போய் நிக்கணுமா? இது எந்த ஒரு நியாயங்க? நீயே சொல்லுங்க. அவங்க நமக்கு எது செய்யறாங்களோ அதை தானே நம்ம திருப்பி செய்ய முடியும். அதுக்காக நம்ம மதிக்காத உலகிட்ட நம்ம போய் வளைஞ்சு போய் நின்னா நல்லாவா இருக்கும்? அப்படியெல்லாம் இருக்கணும்னு என்னக்கு அவசியம் இருக்கு? யார்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா? இவன் யாருக்கு போன்ல பேசுறாளே ஜான மாடியா பேசுறாளேன்னு தெரியலையே. என்ன மாதிரி என் வீட்டுக்காரவளும் அவங்க சொந்தம் என் சொந்தம்னு பார்க்க மாட்டாவே. எல்லாரும் ஒன்னாவே பாப்பாவே. நானும் அப்படித்தான் இருப்பேன். என்ன மதிக்கிறவனா நானும் மதிப்பு நல்லா கொடுப்பேன். என்ன மதிக்காட்டி நானும் சீ போட்டு விட்டுடுவேன். வீட்டு வேலையில முடிச்சிருக்க, நீ பொறுமையாவே பேசு. இப்பதான் குளிச்சு முடிச்சுட்டு தலையை ஓனரட்டுன்னு உட்காந்துருக்கேன். அட்டி பேசி ஒரு நிமிஷம் என் வீட்டுக்கார கூப்பிடுற மாதிரி இருக்கு. நான் அப்புறம் போட்டுட்டா. சரிங்க நீ வேலையை பாரு. இப்படி தலை வச்சு விட்டு உட்காந்துருக்க நடு வீட்டுல. இந்த தலைக்கு குளிச்சுக்க ஈரமா இருக்கு. அட ஃபேன் நேரம் உட்காந்து சீக்கிரமா வளர்ந்துரும் இல்லையா? ஆனா தண்ணி இருந்துகிட்டே இருந்து தலை வேற வலிக்கும். அதுக்கு தான் உட்காந்துருக்கேன். சரி என்னங்க கூப்பிட்டீங்க? சாப்பிடல? நம்ம சாப்பிடல வேணாம். இப்போதே டீ கடையில் ஒரு டீ குடிச்சிட்டு வாரேன். அங்க நான் ஒரு டீ போட்டு தர மாட்டேனே. ஏன்ட கேட்க வேண்டியதானே? சரி இன்னொரு முறை தேவையான உன்கிட்ட கேட்க நீயே போட்டுதான். இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீ எதுவும் கோவிச்சுட்டு எதுவும் சொல்லக்கூடாது. சரிதானே? நீங்க கோவிக்கிறமான விஷயம் என்னங்க சொல்ல போறீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் கோவப்பட மாட்டேன். சொல்லுங்க என்னன்னு. என் தம்பி இருக்கான்ல. ஆமா அதுக்கு என்ன? என்ன முகம் ஒரு மாறி ஏட்டி உங்ககிட்ட சொல்லிட்டு தானே நீ கோவப்படக்கூடாதுன்னு சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டே. சொல்லுங்க என்ன விஷயம்? தம்பியோட பைக்கு வர வழியில பஞ்சர போச்சாம். எங்கேயுமே சுத்தி முத்தி ஒரு பஞ்சர் கடை கூட இல்லையா? அவன் கார் எடுத்துட்டு வர சொன்னா. எங்க போகுது இந்த நேரத்துல கேப்ல தேட வேணும்னு ஒன்று சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நல்லா இருக்கீங்க நீங்க பேசுறது. நேத்தி நாளே கடை புதுசு ஓபன் பண்ணானா ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு அவனுக்கு என்னவா? என்கிட்ட சொல்லிட்டு போறாது போன்ல. அண்ணிட்ட சொல்லிடுங்க நீ. ஏன் அம்மட்ட நம்ம சிதாவா போயிட்டோம். ஏதாச்சும் உதவினா இப்ப மத்த ஆளுகளை கூப்பிட வேண்டியதானே? இதுக்கு உங்களை அழைக்கிறானா? இல்ல நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. அவன் திருப்பி போன போட்டான்னா என்னால வர முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுங்க. வேணும்னா நானே சொன்னேன் போக கூடாதுன்னு சரி சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரர் அவ்வளவு நல்ல ஒரு வல்லவரு நீ. இப்ப அதுக்குள்ள ஆரம்பிக்கிறீங்களா? வேணாம் அவன் நடு காட்டுல நிக்கியான். நான் போயிட்டு வரேன். இப்ப வந்து ஆரம்பிக்காது, வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறோம். என்ன நீ எவ்வளவு வேணா சொல்லிக்கிட்டே நான் உன் பேசலாம். எனக்கு கேட்கணும். என் சொந்த பந்தம் எனக்கு ரொம்ப முக்கியன்ற மாதிரி பேசுறீதானே? சரி இருக்கட்டும். எத்தனை நாளைக்கு நானும் பாக்கேன். நேத்தி நேரம் உங்களை தானே மதிக்காம இப்படி சொல்லிட்டு போனானே நான் கோவத்துல இருக்கேன்னா இப்ப நீங்களே போகுதீங்களா? வாங்க. உங்களுக்கு மான ரோசம் இல்லாட்டி எனக்கு அப்படி இருக்கணும் என்ன அவசியம் இருக்கு? நான் இப்பயே ஆட்டா வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன்டி இப்படியெல்லாம் பேசுற? மொட்டை இப்பதாண்டி வாழ்க்கையிலே முறையா நல்ல வேலை பண்ணிருக்க. என்னைய சொல்றீரே? நான் இத்தனை வருஷம் உங்களுக்கு கெட்டதா பண்ணனே. இப்ப மட்டும் நல்லது பண்ணிருக்கேன். இந்த புள்ளி வேலைக்கு வச்சிருக்க பாத்தியா? இத சொன்னேன். என்ன அழகா வேலை பார்க்குத பாத்தியா? டீயே எம்மடி நல்லா இருந்துச்சு. நீயும் குடிச்சு தானே? சூப்பரா இருந்துச்சு தானே? பாருங்க கையில வச்சிருக்க குச்சி வச்சு கண்ண நோண்டி எடுத்து போய் பாக்குறீங்க. வேலைக்கு வந்துட்டா சம்பளத்துக்கு. அதுக்கு இப்படி ஒழுங்கா வேலை பார்த்தா சம்பளம் கொடுப்போன்னு பாக்குறா. இதெல்லாம் நீங்க பெருமையா பேசிட்டு சும்மா. அவங்களுக்கு எனக்கு டீ காபி போட்டு கொடுத்தது கிடையாதோ? இன்னைக்கு என்னமோ வந்து கொடுத்தோனே அப்படி நல்லா இருக்குன்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஓவரா போவாதீரே பாத்துக்கங்க. அப்புறம் பழைய கண்ணமாவ பாப்பீரு பாத்துக்க. ஆமாட்டியா மனசுல படுத்து சொன்னேன். ஏன் அதை கூட சொல்லக்கூடாது இந்த வீட்டுல? அப்படி சொல்லணும். இத்தனை வருஷம் நான் எத்தனை வேலை பார்த்திருக்கேன் இந்த வீட்டுல. எல்லா வேலையும் நானே கட்டிட்டு வேலை பார்த்திருக்கேன். ஒரு நாள்
அப்படி நான் சந்தோஷமா இருந்த உனக்கு பொறுக்காதே. யாரும் வாரது மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல பார்த்த முஞ்சி மாதிரி இல்லையே, புதுசாவில இருக்கு. என்ன வரதெல்லாம் புதுசு புதுசால நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்காளே. வரட்டும் வரட்டும், யாருன்னு கேப்போம். யாருமையானியே சில மீது வந்திருக்கவரை யாரு நீங்க? ஏமா நான் வெளியூர்மா, இந்த ஊர்ல எது இடம் காலியா இருக்கா? இங்க ஒரு ஜவுளி கடை ஓபன் பண்ணலாம்னு நினைக்கேன். யாருமையானி என்ன பார்த்தா உனக்கு மென்டல் மணி இருக்காங்க. ஒன்னு பார்த்தா ஜவுளி கூட ஓபன் பண்ண வந்த மானியா இருக்கு. இடம் பார்த்த உடனே ஜவுளி கடை கட்டி போயிடலாம் நம்புற மானியா இருக்கு. ஆமாமா ஆமா, ஊர்ல வேற யாரும் இல்லாம ஓண்ட வந்து கேட்ட மாதிரி நான் மென்டலுதே. மென்டல் நானே மென்டல் வேற ஒத்துக்கிறது. ஆமா, இங்க பாரு உங்ககிட்ட தெளிவா சொல்லுதுன்னு கேளு. இங்க மொட்டாச்சினி யாரும் இருக்காவலாம்ல, அவங்க என்னமோ இடம் விக்குதாவலாம், அவகிட்ட வாங்காமட்டு வந்திருக்கேன். புரியுதா? இப்ப அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுதியா? நான் போய் கேக்குறேன். அடா வரவெல்லாம் பொட்டாசி வீடவே கேட்டுட்டு இருக்கதே. எம்மட்டு ஃபேமஸா கிடக்க வரது கேள்வி. உள்ளூர்லயே இருக்கிட்ட இதை பத்தி நமக்கு எதுவும் தெரிய மாட்டுது. பார்மியா எனக்கு தெரியாது எனக்கு கேள்வி இடம் விற்கிறதுலாம். சரி அந்த 2வது வீடு 10 கலர் பெயிண்ட் அடிச்சுக்கல, அந்த வீடு போ. சாரி சாரி, நான் போய் கேட்டுக்குறேன். வீட்ல யாருங்க? வீட்ல யாரு இருக்கீங்களா? வெளிய வாங்க. அடி கண்ணம்மா, வெளிய யாரோ உன்னை கூப்பிடுதாவே, போய் என்னட்டு கேளு. என் பேரை சொல்லியே கூப்பிட்டாவே. வீட்ல யாருன்னு தானே கேட்டாவே, போய் நீங்க கேக்குறது. நானே இப்பதான் அங்கிட்ட ஆளு தெரிஞ்சு கால் வலிக்குன்னு உட்காந்துருக்கேன். அதுக்குள்ள என்ன என்னது நடக்க சொல்லிட்டீங்களா? போய் என்னட்டு கேளுங்க. நானே முட்டி வெளி முழங்கால் வெளின்னு கிடக்கேன். என்னையா வா போக சொல்லுதே. சரி சரி, அவளை வீட்டு வேலைக்கு வந்திருக்கா, அவளை போய் கதை திறக்க சொல்ல யாருன்னு பாக்கட்டேன். ஆமா, பேர் என்னன்னு கேட்க முடியேன். யாரும் முடிய மாட்டி. இப்படி அவனுக்கு தெரியும் அவ பேரு. பேர் தெரிஞ்சதானே கூப்பிட முடியும். அதுக்கு தான் பேர் கிட்டேன். நான் வேணா கூப்பிட்டுட்டா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே கூப்பிடுறேன். ஏட்டி முடியம்மா, முடியம்மா வெளிய யாரும் வந்திருக்கவே, கதை திறந்து பாரு யார் வர்றானே. நாளைக்கான எடுக்க பாரு. ஓ ஓவர் பண்ணாதியா, வாரி வலிடுவேன். இந்த பொம்பளை நடந்து பாக்க கிடையாதா? கண்ணு நோண்டி விடு நோண்டி. பொறாம நம்மளும் இப்படி கேவன் போட்டு நடக்க முடியலன்னு பொறாம பட்டுக்கிட்டு கத்துறத பாரு. ஐயா எப்படி இங்க என்னது சொல்லுத? நீ வீட்டு வேலை பாக்குறியா? நீ எப்படி நல்ல வேலையில தான் இருப்பேன்னு நினைச்ச நீ? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இன்னும் மாறாம அப்படியே இருக்க பாரு. யாராவது ஒன்னு தேடி இவ்வளவு தூரம் வருவாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் இந்த வீட்டுக்காரவங்கள பார்க்க வந்தேன். அவங்க இடம் விக்குதாவலாம், அதே நல்ல ரேட்டுக்கு வாங்கலாம்னு வந்திருக்கேன். இல்ல நான் மட்டும் இல்ல, என் வீட்டுக்காரமா வந்திருக்கா. அதெல்லாம் ஆயிட்டு இன்னமும் ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பேன் நினைச்சேக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 குழந்தைங்க இருக்கு. 2ம் 12th படிக்குது. 2 ரெட்டை பிள்ளைங்க. அதனால 2 ஒரே கிளாஸ் படிக்குது. போதுமா? ஆமா பஞ்சு வரணும். ஏன் பஞ்சு இங்க வா. நேரமே காருக்குள்ளேயே உட்காருவேன். கொஞ்ச நேரம் வெளியே வந்தேன்ன வசதியானவளா, அது ஏசுக்குள்ளேயே இருந்து பழகி போச்சு. இந்த வெட்டா வயலுக்கு வர மாட்டுதா. நான் அம்மா கூப்பிட்டாதே வெளியவே வாரா. பெரிய கதை அறிஞ்ச பொண்ணுதேன். சரி சரி நீ வா உள்ள. எப்படி நேரமா கார்பிலே உட்காருவேன். பார்வையே அப்படித்தான் என்ன செய்யுது? பாருங்க எங்களை அடையாளம் தெரியுது உங்களுக்கு? இருக்கட்டும்மா இருக்கட்டும். இல்ல இந்த வீட்டுல மொட்டாச்சுன்றது நீங்க தானா? நீங்க இடம் வைக்கலாம்னு கேள்விப்பட்டேன். அதே இடம் கேட்கலான்னு வந்தேன். அதே விசாரிக்கிறதுக்கு நானும் என் பொண்டாட்டி வந்திருக்கோம். அப்படியே வாங்க வாங்க வாங்க, தெரியாம சொல்லிட்டேன். உட்காருங்க உட்காருங்க, டீ கொண்டு வரட்டா? இன்னைக்கு எந்த ஊரு? பக்கத்துலதாம்மா ஊரு. இல்ல இடம் எங்கேயுமே கிடைக்கல. எல்லா இடத்துலயும் விசாரிச்சா உங்க பேரே சொன்னாவே பெருமையா. அதே உங்ககிட்ட கேட்காம வந்தோம். நாங்க ஒரு ஜவுளி கடை கட்டலாம்னு இருக்கோம். ஏற்கனவே ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கோம், அது கொஞ்சம் சின்னது. அதுக்கு மேல கொஞ்சம் கடை டெவலப் பண்ணணும்ல, அதனால தான் இப்ப இடம் தேடிட்டு இருக்கோம். உங்களுக்கு இடம் விக்கிறேன்னு சொன்னாவே அதை இங்க கேட்க வந்தோம். ஆமா ஆமா, நானே மட்டாச்சு நானே ஆனே. உட்காருங்க உட்காருங்க, நின்னுட்டே இருக்கீங்களே, இருங்க டீ கொண்டு வர சொல்றேன், குடிச்சிட்டே பேசுவோம். அடி முடியுமா? 3 டீ போட்டு வாடி, நல்லா ஸ்ட்ராங்கா. ஆறுமா டீ காபியே குடிக்க மாட்டேன், எனக்கு வேணாம். நான் ஒன்லி ஜூஸ் மட்டும் தான் குடிப்பேன். அது மேங்கோ ஜூஸ் மட்டும் தான். எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு குடிங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது. வேணாம் எனக்கு. சரி எங்க வீட்ல கடையில வாங்கின ஜூஸ் இருக்கு, குடிக்கிறீங்களா? வேணாமா, தண்ணி மட்டும் போதும் எனக்கு. இவங்க தான்
பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருவோம் சரி தானம்மா தாராளமா பண்ணிடலாம். எனக்கு பிள்ளைங்கன்னு சொல்லி ஒரே ஒரு பொட்டை பிள்ளை தான் இருக்கு. அதே இப்படி சொத்தை சேர்த்து வச்சு என்ன செய்யுது? அதுக்கு வித்து அதை வந்து செய்யும் நடக்க செய்ய வந்துட்டேன். வித்திட்டு இருக்கேன். வேற நகை விலையெல்லாம் கூட்டிட்டு இருக்கு. இப்பயே வாங்கி வச்சதே இருக்கு. நீ போக போக இதை விட கூடும். ஆமாமா இவ்வளவு ஏறும்னு யாரும் நினைக்க கிடையாது. சரிம்மா நல்லது நாங்க கிளம்புதான். இருங்க டீ குடிச்சிட்டு போங்க. இப்படி வெறும் வயித்துல போறது நான் அப்படி அனுப்புற ஆள் இல்ல. இருங்க வந்துருவா இப்ப. இருக்கட்டுமே இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வரவங்களுக்கு நிறைய வேலை கிடக்கு. அண்ணி சொன்னேனே வந்துருவானே இந்த வந்துட்ட பாருங்க. வேற எதுவும் வேணுமாக்கா? இல்ல முடியுமா வேணாம். போய் வேலையை பாரு. போதும் போதும். சரிம்மா வருதுமா போன நம்பர் இருக்குல்ல நான் ஏதாவதுன்னா உங்களுக்கு கால் பண்றேன். எனக்கு நல்லா பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேம்மா அன்னைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருவோம் சரி தானே